ஹலோ கைஸ், நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறோம்? இன்ஸ்டாகிராம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ரேஷியோ எடிட் எப்படி இது பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. இப்போ நான் கொடுக்குற ஃபைல் வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஆடியோ தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பீட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பீட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பீட் மார்க் பண்ணணும். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்களும் அதே மாதிரி மார்க் பண்ணி லிரிக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஒரு பீட் வந்து ஆட் பீட் கொடுக்கணும் நம்ம. ஓகே, இந்த இடத்துல ஒரு லிரிக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம இந்த இடத்துல தெரியும். அந்த லிரிக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது கரெக்டாக வந்து ஆட் பீட் நீங்கள் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி 5 பீட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எப்படி பீட் செலக்ட் பண்ணுறேன்னு தெரியாட்டி இப்போ நான் பண்ணுற மாதிரியும் எங்கெல்லாம் பீட் செலக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரியும் நீங்களும் பீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம வீடியோ வந்து எல்லா பீட்டுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்னா, இப்போ அப்படியே நீங்கள் சைடில் ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஓவர்லேன்னு ஒன்று இருக்கும். ஓவர்லே கொடுத்து ஆட் ஓவர்லே கொடுங்க. இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். அந்த இமேஜ் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதே இமேஜ் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்து கீழே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 2 இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம் ஓவர்லேயில். அந்த 2 இமேஜுமே உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மை கொடுங்க. இப்போ மிரர் கொடுத்து இப்போ நான் அந்த இமேஜ் வந்து வேறு பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, அதனால் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போவும் கரெக்டாக இல்லை. இப்போ ஓகே கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு வேணும் அந்த இமேஜ். ஸோ இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இமேஜ் வந்து நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வச்சு ஒரு ப்ளஸ் ஐக்கான் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு செகண்ட் லாஸ்ட் ஸ்வைப் பண்ணி வந்துட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இமேஜோட ஸ்டார்டிங்க்கு வாங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு அந்த இமேஜ் வந்து வெளியே தள்ளி வச்சுருங்க. ஃப்ரேமை விட்டு வெளியே வச்சுருங்க. ஓகே, கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோக்கு ஒரு அனிமேஷன் இருக்குது. ஆனால் இமேஜ் வந்து ஸ்லோவாக போகுது. ஸோ அதனால் வந்து கிராஃப் ஐக்கான் ஒன்று இருக்கும். கிராஃப் ஐக்கானை கிளிக் பண்ணி ரீபவுண்ட் அவுட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிளிக் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஸ்பீடில் வேணுமோ அந்த ஸ்பீட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜுக்கும் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இமேஜ் தூக்கி வெளியே வச்சுக்கோங்க. வெளியே வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த இமேஜுக்கு நம்ம கிராஃபில் போயிட்டு ரீபவுண்ட் அவுட்டு அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீபவுண்ட் அவுட் செலக்ட் பண்ணியாச்சு. இதை அட்ஜஸ்ட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஸ்பீடில் வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக அவங்க வச்சுக்கோங்க. லிரிக்ஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம 2 இமேஜுமே கரெக்டாக இப்போ வருது. ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். இப்போ பேக் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ எஃபெக்ட்ஸ்குள்ளே வாங்க. இதில் வந்து ரீபவுண்ட் ஸ்வாங்குன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இது எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்குள்ளே வந்துடுங்க. அட்ஜஸ்ட்குள்ளே வந்து இது ஒரு 49 சம்திங் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீட் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பீட் வச்சுக்கோங்க. நான் இதை 49 வச்சுருவேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓவர்லே செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதே டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு 2வது ஓவர்லே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கும். லைட்டாக ஒரு ஷேக்கான ஒரு எஃபெக்ட் வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு வந்து பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓவர்லே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஓவர்லேவாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இமேஜை. இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டெப்பே தான் நம்ம மறுபடியும் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இமேஜ் வந்து கீழே வச்சுக்கலாம். இப்போ கீழேருந்து மேலே வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிராஃப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிராஃப் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ரீபவுண்ட் அவுட்டு. இதுக்கு முன்னாடி பண்ண சேம் ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவில் எப்படி ஸ்பீட் வேணுமோ ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமேஜ் எவ்வளோ ஸ்பீடாக வரணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க.
ஓகே, இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இது பீட்டுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கேப்பை கொஞ்சம் லைட்டாக ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஓகே 3 இமேஜுமேவும் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். செகண்ட் பீட் ஸ்டார்ட் ஆகிற இடத்து வரையும் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கரெக்டாக ப்ளே ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இமேஜும் சேம் ப்ராசஸ் தான், இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ நான் பண்ணுற ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்லை, உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணும்போது தான் இதுவும் ஆட் பண்ணணும். ஓவர்லே கொடுத்து இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரிமூவ் பிஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு குரோமா கீக்குள்ளே வந்துடுங்க. ஏதோ ஒரு இடத்துல வெளியே வச்சுட்டு ஓகே கொடுத்து பிளாக் கலரில் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து அது இன்டென்சிட்டின்னு ஒன்று பார்த்தீங்களா, ரைட்டாக மூவ் பண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. 55 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ அதை கரெக்டாக செகண்ட் பீட்டோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ளவர் கரெக்டாக வருது, ப்ளே ஆகுது. இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் ஸ்பீடாக ப்ளே ஆகிறதுனால இப்போ ஸ்பீடை கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து 0.7 வச்சுட்டு கீழே ஸ்மூத்தை கொடுத்துட்டு பெட்டர் குவாலிட்டி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஃப்ளோ ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக அந்த ஃப்ளவர் வந்து ப்ளே ஆகுது. ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு பீட் எடிட் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணணும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து ஓவர்லே கொடுத்துட்டு ஆட் ஓவர்லே கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரேமில் தெரியாமல் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இமேஜ் தூக்கி மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு சைடுக்கு வந்து க்ராப் பண்ணிக்கலாம். நம்ம க்ராப் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். இப்போ வீடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ இந்த வீடியோ வந்து எங்கேருந்து வேணுமோ அதுக்கு அனிமேஷன் கொடுக்கலாம். இப்போ நம்ம சைட்லேருந்து தரமாக வைக்கலாம். சைடில் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வருது. இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். இப்போ கிராஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீபவுண்ட் அவுட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எப்படி வீடியோ வந்து இமேஜ் வந்து எப்படி உங்களுக்கு மூவ்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாகவோ இல்லை ஃபாஸ்ட்டாகவோ செட் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி வைப்போம். ஓகே, இப்போ கரெக்டாக வருது. ஓகே, இப்போ தேர்டு பீட்டுக்கு வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஆட் ஓவர்லே கொடுங்க. நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 3ஆவது பீட்டு எண்டு வரைக்கும் கரெக்டாக ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஃபிட்டாக வச்சதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுங்க, எண்டிங்கில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் கொடுங்க. இப்போ வந்து வீடியோக்கு அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொட்டேட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சைடில் ஃபுல்லாக 300 வரைக்கும் வச்சுக்கோங்க. கரெக்டாக 300 வச்சுட்டு ஓகே கொடுங்க. இதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ளவர் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி நம்ம எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த இது பண்ணுறோம். இப்போ 300 வச்சுட்டு இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டோம். கரெக்டாக அந்த ஃப்ளவர் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து கிராஃபை கிளிக் பண்ணிவிட்டு ரீபவுண்ட் அவுட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு ஸ்பீடாக வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்டு வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு நமக்கு என்ன இமேஜ் எடிட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு இதில் ஃபிட்டாக வச்சுக்கோங்க. பீட் வரைக்கும் ஃபிட்டாக வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறோம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து நமக்கு எங்கேருந்து அனிமேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ரைட் சைட்லேருந்து உள்ளே வர மாதிரி நம்ம வச்சு போகிறோம். அதனால் ரைட் சைடில் வச்சு கார்னரில் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா அது கரெக்டாக ப்ளே ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஸ்பீட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராஃபை கிளிக் பண்ணுங்கள். ரீபவுண்ட் அவுட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வேணுமோ அந்த மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஓவர்லே கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சேம் ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நான் எனக்கு இங்கேயே தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு வேறு எங்கேயாவது வைக்கணும், இந்த இமேஜ் வந்து வச்சுட்டு உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. சேமாக இதே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பண்ண மாதிரி தான் இப்போ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு. இப்போ வீடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. அனிமேஷன் கொடுக்க போகிறோம். இமேஜை தூக்கி வெளியே வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ப்ளே ஆகும். இப்போ இந்த இமேஜோட ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கிராஃபை கிளிக் பண்ணுங்கள், ரீபவுண்ட் அவுட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்டெப் தான், பழைய ஸ்டெப் தான். இப்போ வந்து ஸ்பீடு உங்களுக்கு எந்த ஸ்பீடில் வேணுமோ அந்த ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் ஓவர்லே கொடுங்க, சேம் இமேஜை ஆட் பண்ணுங்கள். இப்போ இமேஜ் வந்து அந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது. இது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியும் இமேஜுக்கு வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, 2 கீ ஃப்ரேம் கொடுத்தாச்சு. இப்போ அனிமேஷன் எந்த பக்கம் வந்து வேணுமோ அந்த பக்கம் தட்டி வச்சுட்டு வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா கரெக்டாக அனிமேஷன் ப்ளே ஆகும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ வந்து கிராஃப்குள்ளே போங்க. கிராஃப்குள்ளே போய்ட்டு ரீபவுண்ட் அவுட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீபவுண்ட் அவுட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த செடி வர்றதுக்கு, அந்த எஃபெக்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ்குள்ளே போங்க. எஃபெக்ட் வந்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த எஃபெக்ட் வந்து அப்படியே டூப்ளிகேட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இமேஜ், அது கிட்ட வச்சுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேவைப்படுது. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செடி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த ஃப்ளவர் இருக்க செடியை. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ செகண்டு அதே மாதிரியே பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போவும் அந்த செடிக்கு வந்து ஷேக் ஆகிற எஃபெக்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இமேஜ் வந்து எப்படி எடிட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் 2 பீட்டு தான் இருக்குது. இந்த 2 பீட்டுக்குமே சேம் ப்ராசஸ் தான், அதே ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்றத. ஃபஸ்ட்டு ஆட் ஓவர்லே கொடுத்து உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க அதில். ஓகே, இந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ். இது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே அதிக வச்சுக்கலாம். மேலே வச்சதுக்கப்புறம் இமேஜ் ஆட் பண்ணுறோம். இமேஜ் வந்து கரெக்டாக பீட்டுக்குள்ளே செட் ஆகாமல் வச்சுட்டு இப்போ வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும் நம்ம அதுக்கு. ஓகே, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுச்சு, எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சாச்சு. இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இமேஜோட ஸ்டார்டிங் வச்சுட்டு இப்போ எங்கேருந்து எப்படி உங்களுக்கு அனிமேஷன் வேணுமோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வச்சுக்கோங்க. எனக்கு கீழேருந்து இப்போ மேலே வர மாதிரி வேணும். ஸோ அப்படி வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பீட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ரீபவுண்ட் அவுட்டை செலக்ட் பண்ணியாச்சு. இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பேக்ரவுண்டு அந்த ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவருக்கும் சேம் ப்ராசஸ் தான். இன்றைக்கி இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு பார்க்கலாம். ஓகேவா? டூப்ளிகேட் கொடுத்து கீழேயும் அதிகமாக வச்சாச்சு. நம்ம 2 சைடுமே வச்சாச்சு. இப்போ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் கொடுத்துடலாம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு மேலே இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு. லாஸ்ட்லேயும் கீ ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அனிமேஷன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு கீழேருந்து மேலே வர மாதிரி வச்சுக்கலாம், நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே வச்சாச்சு. இப்போ ப்ளே பண்ணோம்னா கரெக்டாக கீழேருந்து மேலே வருது.
ஸோ செகண்ட் இமேஜுக்கு நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, இமேஜோட எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமை வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இந்த இமேஜ் கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக ப்ளே ஆகும். இப்போ வந்து கிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு ரீபவுண்ட் அவுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. இந்த இமேஜோட இந்த பேக்ரவுண்டை யூஸ் பண்ண டெம்ப்ளேட்டு, இந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். மறக்காம நான் வச்சு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் எடிட் பண்ணுறது அப்படியே இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிதான் இல்லை ப்ரோ. உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அந்த ஐடியாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இமேஜில் ஆட் பண்ண அந்த ஃப்ளவரு, இந்த பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்டு, சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீட் வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேம் ஸ்டெப்பு தான். இந்த ஃப்ளவர் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வைக்க போகிறோம். நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப்பில் இருந்து பார்த்துருப்போம். நம்ம அதே தான் நம்ம இப்போ பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துருக்குங்க. இப்போ நம்ம கிராஃப்குள்ளே போகிறோம். ரீபவுண்ட் அவுட்டை செலக்ட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு ஸ்பீடில் வேணுமோ அந்த ஸ்பீடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதை ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணோம். ஆட் ஓவர்லே கொடுக்குறோம். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரேமில் வேணுமோ, சென்டர் வேணுமோ சென்டரில், இல்லை சைடில் கார்னரில் வேணும் கார்னரில், உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த இமேஜ் வந்து அப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கரெக்டாக பீட்டு முடிகிற இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேமு, எண்டிங்கில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அனிமேஷன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே எடிட்டிங் பற்றின வீடியோஸ்லாம் புதுசாக நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல்